and other is perfectly smooth. A given body take 2 times as much as time to slide down on rough horizontal surface than on smooth surface. The coefficient of kinetic friction nu k between the object and the rough surface is close to அப்படின்னு சொல்கிறாங்க. See, இங்கே என்ன சொல்கிறான், ரெண்டு இன்க்ளைன்டு சர்ஃபேஸஸ்ஸு ரெண்டுமே 45 டிகிரி இன்க்ளினேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஸ்மூத்து சர்ஃபேஸு, இன்னொன்று வந்து ரஃப் சர்ஃபேஸு அப்படிங்கிறாங்க. இதில் இங்கேருந்து ஒரு பாடியை விடும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டைம் டி மேலேருந்து கீழே வர்றதுக்கு, இங்கேருந்து விடுறது வந்து T1ன்னு எடுத்துக்குவோம், அதை T2ன்னு எடுத்துக்கிடுவோம். ஸோ இது ரெண்டுக்குமான டைம் ரிலேஷன்ஷிப்பு. இந்த ரஃப் சர்ஃபேஸ் வந்து 2 மடங்கு அதை காட்டில் அதிகமாக டைம் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடிக்கு இது சேம் டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் இதை வந்து S1 is equal to U1 T1 ப்ளஸ் ஹாஃபு A1 T1 ஸ்கொயர், அதேமாதிரி S2 is equal to U2 T2 ப்ளஸ் ஹாஃபு A2 T2 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். ஓகே, இப்போது இதில் ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால இது ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெண்டுமே ரெஸ்ட்டில் இருந்து தான் வருதுங்கிறதுனால இது ரெண்டுமே 0. ஸோ S1 ஈக்குவல் டு S2 அப்படிங்கிறதுனால half A1 T1 square is equal to half A2 T2 square. Half cancel. So T1 by T1 square by T2 square is equal to A2 by A1 அப்படின்னு சொல்கிறோம். இல்லாட்டி T1 by T2 is equal to root of A2 by A1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் இருந்து தான் நம்ம இந்த கணக்கே தொடங்கணும். ஸோ இது முன்னாடி சொல்கிறதுக்காண்டி இதை வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்கள் டேரெக்டாக நீட்டில் அப்பியர் ஆகும்போது இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு இதிலேருந்து டேரெக்டாக கால்குலேஷன் போட்டுக்கலாம். இதில் A2ங்கிறது வந்து ஆக்சலரேஷன் இன் ரஃப் சர்ஃபேஸு, A1ங்கிறது வந்து ஆக்சலரேஷன் இன் ஸ்மூத் சர்ஃபேஸு. ஸோ A1 வந்து நீங்கள் G sin தீட்டா அப்படின்னு பார்த்துருப்பீங்க. A2 ரஃப் சர்ஃபேஸில் வந்து G sin தீட்டா மைனஸு நியூ கே G காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இங்கே T1 பை T2க்கு பதிலாக நான் 2T1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A2க்கு பதிலாக G sin தீட்டா மைனஸு நியூ கே G காஸ் தீட்டா பை G sin தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு T1 கேன்சல் ஆயிரும். 1/4 இஸ் ஈக்குவல் டு இங்கே G எல்லாம் கேன்சல் ஆயிரும். sin 45 மைனஸ் நியூ கே காஸ் 45 அதே மாதிரி sin 45 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ sin 45 cos 45 எல்லாமே வந்து உங்களுக்கு 1/√2 தான். ஸோ 1/4 இஸ் ஈக்குவல் டு அந்த 1/√2 காமனாக எடுத்திங்கன்னா மேலே 1 மைனஸ் நியூ கே, கீழே ஒரு 1/√2 இருக்கும். இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ நியூ கே இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1/4 விச் இஸ் நத்திங் பட்டு 3/4 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். 3/4னா முக்கால்.